அண்ணாச்சி வணக்கம். நம்ம என்ன பார்க்கறதுனா, நான் பிறந்த ஊர் அருணாப்பேரியில் அமைந்திருக்கும் மரத்தட்டி மேகம் திரை கொண்ட கோயில் திருவிழா தாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் திருவிழாங்க. இந்த திருவிழா ஆடி மாசம் 3ஆம் புதன்கிழமை வருங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயம், நாடார் சமுதாயம், மலையன் குடும்பத்துக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கோயிலுங்க. இந்த கோயிலோட வரலாறை பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அருணாப்பேரியில மலைய நாடார் ஒருவர் வசதி வந்தாருங்க. அந்த காலகட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அப்பொழுது எள் விவசாயம் நடந்து கொண்டுட்டு இருக்குங்க. அப்பந்தான் என்ன தெரியுதுன்னா, எள்ளுலாம் அறுவடை செஞ்சு எள்ளு குவிச்சு வைக்கின்ற இடத்துல மழை வர பாத்துங்க. அப்ப என்ன நடந்தது, மழையை கண்டு அச்சமடைந்த மலைய நாடாருக்கு வானிலிருந்து ஒளி ஒலிக்குங்க. எல்லை சுற்றி மண்ணை அணைத்தி வை என ஒலித்த வழியே மலைய நாடார் அவ்வாறே செய்து விட்டார். மறுநாள் காலையில் வந்த மலைய நாடாருக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. எள்ளு குவித்திருக்கும் இடத்தில் மட்டும் மழை பெய்யவில்லை, மற்ற எல்லா இடத்திலும் தண்ணியாக மழை பெய்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. மேகம் திரை கொண்டு நின்றதால் கோவிலுக்கு மேகம் திரை கொண்ட சாஸ்தா கோயில் என பெயர் வந்தது. மலைய நாடார் எல்லை அள்ளி கொண்டு இருக்கும் போது எள்ளுக்கு உள்ளே சுயமாக இணைந்த லிங்கம் தோன்றியது. இக்கோவிலின் சிறப்பம்சம் மண்ணால செய்யப்பட்ட மண்குதிரையில் மேகந்திரை கொண்ட சாஸ்தா கீழப்பாவூரிலிருந்து பகனி வந்து அருணாப்பேரியில் இருக்கும் முத்தாரம்மன் கோவில் பூஜை செய்யப்பட்டு மேகந்திரை கொண்ட சாஸ்தா சன்னதிக்கு வந்தடைவார்.